தூய ஆவியே அன்பின் ஆவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வரவேண்டும் வல்லவரே நல்லவரே வரவேண்டும் வல்லவரே நல்லவரே வரவேண்டும். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நாம் ஒருவரும் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து அந்த மாபெரும் தயவிற்காக நம்மேல் பாராட்டிய கிருபைக்காக நாம் அவரை சோதரித்து நாம் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லப் போகிறோம். கண்களை மூடி தேவனுடைய பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளும்படியாக ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஆராதனை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஒரு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக எங்களை தெரிந்து கொண்ட கிருபைக்காக நன்றி தகப்பனே. எங்களோடு இடைப்படும் நீர் பேசும் அடியார்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்மை அழைத்த தேவனுடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருப்பதே அவருடைய நோக்கம். நம்ம அழைத்த தேவனுடைய நோக்கம் நம்முடைய பின்னிலைமை. நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு உள்ள வாழ்க்கை முன்னிலைமையை காட்டிலும் மிக மிக ஆசீர்வாதமாக இருப்பதே தேவனுடைய நோக்கம். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பன்மடங்கு மகிமையாக காணப்பட்டதாம். பிந்தின திராட்சை ரசம் முந்தின ரசத்தை காட்டிலும் சுவையாக காணப்பட்டது. இளையகுமாரனுடைய பிந்தின வாழ்க்கை முந்தின வாழ்க்கையை விட மிக சந்தோஷமாக காணப்பட்டது. அதை போலத்தான் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் பிந்தின நிலைமையை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதைத்தான் 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, புது வாழ்க்கை, பழையவைகள் ஒளிந்து போயின. நம்முடைய தேவனுடைய நோக்கம் திட்டம் அதுவாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்த நோக்கமே அந்த நோக்கம்தான். ஆமீன். இதை யோபு 42 அதிகாரம் 12 வசனத்தில் இதை தேவன் வெளிப்படுத்துகிறார். எல்லோருக்கும் தெரிந்த வசனம்தான். யோபு 42:12 கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார், இரண்டத்தையாக ஆசீர்வதித்தார் என்று 10 வசனத்தை வாசிக்கிறோம். ஆமீன், அல்லேலூயா. அப்போ எனக்கு அருமையானவர்களே, இதனுடைய ரகசியம் என்ன என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். இப்படி முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை இரட்டத்தனையாக ஆசீர்வாதமாக காணப்பட்டால் அதனுடைய ரகசியம் என்ன என்பதை 42:10 அந்த ரகசியம் காணப்படுகிறது. 42:10 யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது அவன் பின்னிலைமையை இரட்டத்தனையாக மாற்றினார். ஆமீன், அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் யோபுவை குறித்து அவர் 8ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, என் தாசனாகிய யோபு
யோபுவின் நண்பர்களோடு பேசுகிறார். என் தாசனாகிய யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். யோபுவின் நிலைமை நமக்கு தெரியும். அவருடைய துன்பங்கள், துயரங்கள், நிந்தைகள், அவமானங்கள் நமக்கு தெரியும். அதற்கு மத்தியிலும் அவன் தேவனை விடாமல் உற்சாகமாக தேவனுடைய காரியங்களை செய்து வந்தான். நமக்கு ஒரு பிரச்சனை, துன்பம் வந்தாச்சுன்னா குப்புற அடிச்சு படுத்துக்கிடுவோம். அவ்வளவுதான். ஜெபம், வேத வாசிப்பு, ஊழியம் எல்லாம் போயிடும், கொப்புற விழுந்துருவோம். ஆனால் யோபு நிலைமைய அவன் ஒரே வார்த்தை சொல்றான். கடல் மணலை ஒரு தராசின் ஒரு தட்டில் வைத்து என் துயரங்களையும் ஒரு தட்டில் வைத்தால் என் துயரங்கள் தான் பாரமாக காணப்படும். அந்த அளவு துயரம் இருந்தாலும் என்ன நம்பிக்கைக்கு உரிய ஒரு தேவ மனிதனாக காணப்பட்டிருக்கான் பார்த்தீங்களா? என் தாசனாகிய யோபு. ஆமென், அல்லேலூயா. ஒரு விக்கிர வழிபாடுகளிலிருந்து ஆபிரகாமை அழைத்தார். அந்த ஆபிரகாம் அந்த கெராருக்கு போற வழியில அங்கு அபிமெலேக்கு என்ற ராஜா இவனுக்கு தீங்கு விளைவிக்க சில பிரச்சனை கொடுப்பதற்கு ஆரம்பிக்கிறான். அபிமெலேக்கு இரவுல போய் அபிமெலேக்கு கனவுல பேசுறாரு தேவன். இங்க பாரு, அவன் நீ பிழைக்கும்படி உனக்காக வேண்டுதல் செய்கிற ஒரு தீர்க்கதரிசி, அவனுக்கு நீ துரோகம் பண்ணாத. எனக்கு அருமையானவர்களே, ஆபிரகாமை அழைத்த தேவன் தான் நம்மை அழைத்திருக்கிறார். எதற்காக? மற்றவர்கள் பிழைக்கும்படி. ஏன் மற்றவர்கள் பிழைக்காமல் இருக்கிறார்கள்? நீதிமொழி 24:11 என்ன சொல்றது பாருங்க. மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்கள், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை கூடுமானால் விடுவி. நம்மை சுற்றியுள்ள ஜனங்கள் மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்கள். அவர்கள் பிழைக்கும்படி நாம் ஜெபிக்க வேண்டும் என்று நம்மை அழைத்த தேவன் விரும்பிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நமக்காக அங்க வேண்டிய செய்யறப்பா சொல்றது பார்த்தீங்களா? எப்பா அவனுக்கு ஒன்றும் செய்யாத, உனக்காக நீ பிழைக்கும்படி அவன் வேண்டுதல் செய்வான். இந்த சங்கிலி ஜெபத்தினுடைய ரகசியம் உங்களுக்கு தெரியாது. சங்கிலி ஜெபத்தில் 3 குடும்பங்களுக்கு இந்த அடிப்படையில் தான் உங்களை ஜெபிக்க சொல்லியிருக்கிறேன். 3 குடும்பங்களுக்கு ஜெபம் பண்றீங்க. ஒருவேளை மற்றவர்களால் உங்களுக்கு தொல்லை வரும்பொழுது தேவன் பேசுவார். எப்பா உன் குடும்பத்துக்காக அவன் மந்தாடிக்கிட்டு இருக்கான். நம்மளை அழைத்த நோக்கம் அது. என் தாசன் வாங்கிய நம்ம பேரை போட்டுக்கணும், உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். எனக்கு அருமையானவர்களே, நாம் கடந்த வாரத்தில் எழுப்புதலுக்கு நாம் ஒரு கருவி, நம்முடைய குடும்பம், நம்முடைய சபை, சமுதாயம், தேச எழுப்புதலுக்காக நாம் ஒரு கருவி என்ற தலைப்பில் கடந்த வாரம் நாம் தேவ செய்தியை கேட்டோம். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய பெரிய கிருபையால் அநேகர் அடைந்த பாரத்தினால நாம் எழுப்புதல் ஜெபசேனை என்ற ஒரு ஜெபசேனையை நம்முடைய திருச்சபையில் நாம் உருவாக்கி இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகள் ஒன்றும் வெறுமனே போகாது. அநேக உள்ளங்களை தொட்டு நாமும் தேசத்திற்காக நாம் ஒரு ஜெபசேனையை உருவாக்கும் என்று உருவாக்கப்பட்டுள்ளது. அது குறித்து நான் அழைப்பு 2 முறை அனுப்பியிருக்கிறேன். ஒரு சிலர் அதற்கு பதில் கொடுத்து இந்த குழுவில் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக சோஸ்தரிக்கிறேன். இணையப் போகிற உங்களுக்காகவும் நான் சோஸ்தரிக்கிறேன். சற்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இது கட்டாயம் அல்ல. தேவனுடைய ஊழியம் கட்டாயமானதல்ல. உங்கள் விருப்பத்தோடு இந்த ஜெபசேனையில் நீங்கள் இணைந்து கொள்வீர்கள் என்றால் தேவன் அதே அந்த யோபுவை இரட்டத்தனையாக ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த ஜெபசேனையில் சேருவது என்றால் பயந்துடாதங்க.
ஏதோ மிலிட்டரிக்கு இராணுவத்துக்கு அந்த தேச எல்லையிலிருந்து எதிரிய சுட்டு வீழ்த்த வீரனாக நம்மளை அழைக்கிறாங்க. பயப்படாதங்க. இது முழங்கால் யுத்தம். இது சாதாரண, இது பெரிய பெரிய பைல்வான் சாம்பவான்களை தேவன் விரும்பல. சாதாரண விசுவாசிகள், சாதாரண எளிய எளிய விசுவாசிகள், ஆனால் விசுவாசத்தின் வீரர்கள், அவர்களைத்தான் தேவன் விரும்புகிறார். ஐயோ நமக்கு அந்த வரம் இல்லையே, தாளந்து இல்லையே, அதான் தியானிக்க போறோம். அதான் தியானிக்க போகிறோம். சாதாரண விசுவாசிகளை தேவன் பெரிய வேலைக்கு அழைக்கிறார். நெகேமியா சொல்ற மாதிரி, நான் பெரிய வேலையை செய்கிறேன், பெரிய வேலைக்கு உங்களை அழைக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அந்த ஜெப வீரர்களுக்கு வேண்டிய 3 முக்கியமான தகுதிகளை நாம் தியானிக்க போகிறோம். இந்த தகுதிகள் தேவனால் கொடுக்கக்கூடியது. நம்முடைய வேலை என்ன என்பதைத்தான் தியானிக்க போறோம். ஒவ்வொருவரும் யுத்த சன்னத்தர்களாக நாம் வேத தியானத்தில் தியானித்தோம். ஒவ்வொரு விசுவாசியும் யுத்த சன்னத்தர்களாக எழும்ப வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். சகரியா 3ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. யுத்தத்தில் சிறந்த குதிரைகளாக என் பிள்ளைகளை நிறுத்த போறேங்க. அப்ப அதுக்கு ஒரு 3 தகுதிகள், சுபாவங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக நாம் தியானிக்க போகிறோம், தியானித்து ஜெபிக்க போகிறோம். எப்படி அந்த தகுதிகளை தேவன் நமக்கு கொடுக்கிறார். நம்ம முன்னோரும் அவ்வளவுதான். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன், ஒரு கருவியாக அர்ப்பணிக்கிறேன், அப்புறம் அவர் பயன்படுத்துவார். கிதியோனே பராக்கிரமசாலியே வான்னாரு, பயந்துட்டான். ஐயா, நான் வீட்டில் கடைக்குட்டி அன்றாடு காட்சி ஒன்றும் கிடையாதுன்னா, பராக்கிரமசாலியே என்னாரு, உன்னை அனுப்புவது நானப்பா, இருக்கும் பலத்தோடு போ. பெரிய காரியத்தை செய்தான். அதே மாதிரி இன்னைக்கு பராக்கிரமசாலிகளாக, யுத்த சன்னத்தர்களாக, யுத்த புருஷர்களாக தேவன் உங்களை அழைக்கிறார். அதுக்கு 3 சுபாவங்கள். முதலாவதாக ஒரு பாரம் நமக்கு இருக்க வேண்டும். அதான் முக்கியமான காரியம். ஒரு பாரம் நமக்கு காணப்பட வேண்டும். ஆமீன், அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பாரம் எப்பொழுது வருமென்றால் அதுக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 4:35 சொன்னாரு, கண்களை ஏறெடுத்து பாருங்கள், கண்களை ஏறெடுத்து பாருங்கள். இன்னைக்கு தொலைக்காட்சியில், செய்தித்தாளில், நம்ம செல்ல, வாட்ஸ்அப்பில் பலவிதமான உலக கேடுபாடுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகத்தான் பார்க்கிறதுக்கும் நம்ம பார்க்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கணும். அதை பார்க்கும் பொழுது ஒரு பாரம் நம்மை பற்றி பிடிக்கும். ஆமீன், அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் நெகேமியாவின் புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். அங்கே நெகேமியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அங்கே வாசிக்கிறோம். அங்கே எருசலேமின் அலங்கம் இடிபட்டது, ஜனங்கள் மகா தீங்கி அனுபவிக்கிறார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே அவனுக்கு ஒரு பாரம். பாருங்க, இந்த வார்த்தைகளை கேட்டபோது 1:4, நெகேமியா 1:4, உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மண்டாடி செயல்பட ஆரம்பிக்கிறான். அந்த 2ஆம் வசனத்தில் ராஜாவுக்கு திராட்சரசம் கொண்டு போறான். அவர் என்ன கேட்காரு? 2ஆம் வசனத்தில் 2:2, ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுமா இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையப்பா, ஏன் துக்கமாக இருக்க? அந்த பாரம் பற்றி பிடித்தது. ஆமீன், அல்லேலூயா. அந்த பாரம் பற்றி பிடித்தது. அவன் துக்கித்து அழுதது அவனுடைய கோழைத்தன்மை, அவனுடைய பலவீனம் அல்ல. அந்த அழுகை அவனை பலப்படுத்தியது. இந்த பாரத்தோடு வர அழுக அதான் வித்தியாசம். இவன் சோர்ந்து போய் கோழைத்தான இப்படி ஆய்ப்போச்சு என்று அழல, போர் வைக்கல. அந்த அழுகை அவனை தைரியப்படுத்தியது. அதனால தான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்ல இருப்பாருங்க. எரேமியா சொல்ல இருப்பாருங்க 9:1, என் தலை தண்ணீரும்
கண்கள் கண்ணீருமானால் நலமா இருக்கும். யாருக்காவது அழுதா நல்லா இருக்குமா? இந்த பாரத்தில் இருந்து வர அழுகை நம்மை பலப்படுத்தும். அல்லேலூயா. தானியேல் கூட அங்க எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேற 70 வருஷம் ஆகும் என்று எரேமியா புத்தகத்தில் வாசிக்கிறான். தானியேல் 9:2-3 பார்த்தீங்கன்னா எரேமியா புத்தகத்தில் இந்த எருசலேமுடைய பால் கடிப்புகள் இவங்க வரக்கூடிய தீங்கை புரிஞ்சுக்கிட்டான். உடனே அவனும் இந்த மாதிரி தான் அழுது புலம்பி ரெட்டுடுத்தி தேவி நோக்கி மன்றாடுறான். அந்த தீங்கு அறிந்து கொண்டான். இன்னைக்கு மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை இப்பதான் விழுந்து விழுந்து தியானிக்கும். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை இப்பொழுதுதான் தியானிச்சுக்கிட்டு இருக்கும். 2000 வருஷங்களுக்கு முன்பாகவே நம்ம கையில் கொடுத்தாச்சு. இந்த காரியங்கள் நடக்க போகுது. என்ன செய்து விட்டோம்? அந்த யுத்தங்கள், பூமி எதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், வெட்டுக்கள், இப்படிப்பட்ட தீங்குகள் எல்லாம் எழுதி கொடுத்தாரு. என்ன செஞ்சிட்டோம்? அந்த நெகேமியாவுக்கும் தானியேலுக்கும் உள்ள தேவன் தான் நம்ம தேவன். அவன் இந்த எரேமியா புத்தகத்தில் வாசித்த உடனே அவனுக்கு பாரம் பிடிச்சு. அப்போ இந்த 24ஆம் அதிகாரத்தில் உள்ள சம்பவங்களை பார்க்கும் பொழுது நமக்கு பாரம் பிடிக்கணும். நான் எப்பவும் சொல்லுவேன், நான் என் தேவனை ருசித்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் வேதத்தை வாசிப்பதை காட்டிலும் அதிகமாக விசுவாசிப்பேன். நம்ம கையில் உள்ள வேத புத்தகம் வாசிக்கப்பட வேண்டிய புத்தகம் அல்ல, விசுவாசிக்கப்பட வேண்டிய புத்தகம். யோவான் 3:18 ரட்சிக்கப்பட்ட புதுசில் அதை அப்படியே விசுவாசித்தேன். விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, விசுவாசியாதவனுக்கு, இயேசு கிறிஸ்துவ விசுவாசியாதவனுக்கு ஆக்கினைக்கு தீர்ப்பு உட்பட்டாயிற்று, தண்டனை கொடுத்தாச்சுங்காரு. இந்த வார்த்தையை பார்த்த உடனே எனக்கு துக்கம். எனக்கு மட்டுமல்ல, எங்க வீட்டிலையும் துக்கம். அன்னைக்கு நானும் என் வீட்டுக்காரையும் கைப்பிடிச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். ஆண்டவரே, அந்த ஆக்கினைக்கு நமது குடும்பத்தில் யாரும் வரக்கூடாது. அதை விசுவாசித்தேன். அந்த வார்த்தையை போட்டேன். ஓஹோ, இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கலாம் ஆக்கினை நம்ம குடும்பத்தில் யாருக்கும் வரக்கூடாது. அன்னைக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சோம். கடந்த 28 ஆண்டுகளாக, இதோட 28 ஆண்டுகளாக எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்தாலும் தடையில்லாமல் அந்த ஜெபத்தை செய்து வர தேவன் கிருபை செய்தார். அநேக உறவினர்கள் கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். அநேக ஊழியர்களை எங்கள் குடும்பத்தில் எழுப்பி வருகிறார். விசுவாசிக்க வேண்டிய புத்தகம். அவன் தானே விசுவாசித்தான், உட்கார்ந்தான். எனக்கு கர்மானுகளே, எனவே இந்த பாரம் பற்றி பிடிக்க வேண்டும். அங்க பவுல் சொல்ல பாருங்க, பவுல் என்ன சொல்ல பாருங்க, இல்லையா, நான் மிகுந்த துக்கம், இடைவிடாத மனவேதனை. எதுக்காக? சகோதரர் ரட்சிக்கப்படலையா? 10 லட்சம் 20 லட்சம் கடன் வாங்கல, பெரிய சண்டை இல்லை குடும்பத்தில், மிகுந்த துக்கம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த பாரம் பற்றி பிடிக்க வேண்டும். நமக்கு முன்னோடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரை கவனித்து பாருங்கள். எப்படி 3:1 என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? பரம அழைப்பிற்கு பங்குள்ளவர்களே, பரிசுத்த சகோதரரே, அவரை கவனித்து பாருங்கள். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் 41 மிகுந்த சந்தோஷத்தோடு தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசனா என்று மிகுந்த சந்தோஷம் என்று போட்டுக்க. அந்த வசனத்தில் மிகுந்த சந்தோஷமாக போறாங்க. ஆனால் நம்ம இயேசு கிறிஸ்து என்ன செய்ய தெரியுமா? அவருக்கு என்ன பாரம் வந்து தெரியுமா? என்ன பாரம் வந்து தெரியுமா? 41 வசனத்தில் அந்த எருசலேம் நகரத்தை பார்த்து அழுதார். ஐயோ, ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளாமல் தண்டனைக்கு நியமிக்கப்பட்ட பிள்ளைகளாக காணப்படுகிறார்களே, இந்த நாளிலாவது நீ சமாதானத்துக்கு உரியவர்களை அறிந்திருந்தால் நலமாயிருக்கும் என்று அந்த பாரம் பற்றி பிடித்தது. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, ராஜா போறாரு. அப்போ இவர் இவ்வளவு கம்பீரமா இருக்கணும். அந்த பாரம் பற்றி பிடித்தது. நம்மளும் கிராமத்துக்களை நடமாடிக்கிட்டு இருக்கோம்.
பல இடத்துக்கு போயிட்டு வரோம், வேலைக்கு போயிட்டு வரோம். என்ன பாடம் நமக்கு பிடிச்சது? அந்த பவுல் பாருங்க, பவுல் அத்தனை பட்டணத்தில் சக ஊழியர்களுக்காக காத்திருக்கும் பொழுது அங்கே உள்ள விக்கிரகங்களை பார்த்து அவனுக்கு ஒரு பாரம், வைராக்கியம் உண்டாயிட்டு. ஆமென், அல்லேலூயா. எனவே எனக்கு அருமையானவர்களே, முதலாவதாக பாரம் வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் யுத்த வீரர்களாக எழும்ப வேண்டும். அவர்களுக்கு முதலாவதாக காணப்படுவது பாரம். கண்களை ஏறெடுத்து பாருங்கள். எங்க ஏறெடுத்து பார்க்கும்? நம்ம உண்டு, நம்ம குடும்பம் உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம வருமானம் உண்டு, இதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறுகிய வட்டத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏறெடுத்து பாருங்கள். நாட்டில் என்ன நடக்கிறது, கிராமங்களில் என்ன காரியங்கள் நடக்குது, அந்த ஏறெடுத்து பார்க்கும் பொழுது நம்ம அறியாமலே பாரம் பற்றி பிடிக்கும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். அதுதான் ரோம 8:26 வாக்கு கடங்காத பெருமூச்சு. நமக்கு ஜெபிக்க தெரியாது, நம்ம காரியத்தை ஜெபிப்போம். அவர் உள்ளே இருந்து இந்த பாரங்களை கொடுப்பார். கண்களை ஏறெடுத்து பாருங்கள். இரண்டாவதாக வைராக்கியம் முக்கியம். அழிகின்ற ஆத்மாக்களை குறித்து, தேசத்தை குறித்து ஒரு வைராக்கியம். வைராக்கியம் எப்போ வருது தெரியுமா? இந்த 3 சுபாவங்களை நான் தியானிக்கிறேன். கொஞ்சம் கவனமாக ஒன்றொன்று கவனிக்கணும். ஒரு செயின் மாதிரி. பாரம், வைராக்கியம், வெறுப்பு. எப்பொழுது பாரப்படுகிறோமோ அப்பொழுது நமக்கு வைராக்கியம் வரும். நல்லா கவனிக்கணும். பாரம் வந்தாச்சுன்னா நம்ம ஐயமே வைராக்கியம். ஏதாவது தேவனுக்கு ஒன்றை செய்ய வேண்டும், சபைக்காக ஒன்றை செய்ய வேண்டும், சபை குறித்து ஒரு பாரம். நம்ம சபை இப்படி இருக்கிறது, சபை இப்படி மூடி கிடக்கிறது. இந்த பாரம் இருந்தால் வைராக்கியம் தானாக வரும். அதுக்கு நாம் இயேசுவை பார்ப்போம். அவர் என்ன பண்ணாருன்னா, எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். அந்த நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டார். கண்ணீர் விட்ட உடனே அடுத்த வசனம் பாருங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம், தெரிஞ்ச பகுதி தான், அது கொஞ்சம் எடுத்துக்கிடுங்க. லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் எப்படி ஒரு பாரம் வைராக்கியத்தை அடைய செய்கிறது என்பதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு உதாரணம். அவரை தான் பார்க்கணும். நம்ம வேற யாரையும் பார்க்கக்கூடாது, வேற யாரையும் பார்க்கக்கூடாது. இயேசுவையே நோக்கி பார்க்கணும், வேத புத்தகத்தையே பார்க்கணும். மற்றவருடைய உபதேசம், மற்றவருடைய காரியங்கள் எல்லாம் ரெண்டாவது. இயேசு என்ன சொல்லுகிறார், வேதம் என்ன சொல்லுகிறது, இங்க பார்ப்போம் பாருங்க. அவர் அது சமீபமாக வந்தபோது, எருசலேம் பக்கத்தில் வந்தபோது நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். இப்போ ஒரு பாரம் வந்துச்சு. இந்த பாரம் வந்த உடனே அந்த ஊரில் முடிஞ்ச உடனே ஆலயத்துக்கு போறாரு, எருசலேம் தேவாலயத்துக்கு போறாரு. அங்க போன உடனே என்ன நடந்து பார்த்தீங்களா? அங்க வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. வைராக்கியம் வந்துச்சு. அதை யோவான் 2ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அருமையாக தெளிவாக தேவ ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். இதே சம்பவத்தை யோவான் 2ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் இந்த எருசலேமை குறித்து பாரம் அடைந்த பிறகு ஆலயத்துக்கு போறாரு. உடனே ஒரு வைராக்கியம் வந்து பாருங்க. அங்கே கைச்சினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி, யோவான் 2ஆம் அதிகாரம் 15 வாசிக்கிறேன். அவர் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறமே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பழையகளை கவிழ்த்து போட்டு புறாவிக்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போருங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக ஆக்காதிருங்கள். இது ஜெப வீடு, என்னுடைய ஜெப வீடு. அந்த வைராக்கியம் இல்லையா? அதான் சங்கீதம் 69:9 சொல்லப்படுகிறது. சங்கீதக்காரன் சொல்றாரு, வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம். அப்போ இந்த மாறம் வரும்பொழுது நமக்கு ஒரு வைராக்கியம் வரும். இதையாவது நாம் தேவனுக்கு ஒன்றை செய்ய வேண்டும். ஏன் வைராக்கியம் இல்லைன்னா, நமக்கு பாரம் இல்லை. நமக்கு நம்ம பாரங்கள், நம்ம குடும்ப பாரங்கள் தான் இருக்கு. எப்பொழுது தேவனுடைய காரியத்தை குறித்த பாரங்கள் நமக்கு இருக்குமானால்
நம்ம குடும்ப உலக பாரங்கள் நம்ம கிட்ட வராது. அதனால தான் ஃபாதர் பாட்டு எழுதினாரு, சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். நான் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே 4 மணிக்கு அந்த பலியை தான் பாடுவேன். ஆண்டவரே, இந்த நாளில் எனக்கு சுவிசேஷ பாரம் ஒன்று தான் என்னை மூட வேண்டும். எந்த உலக பாரங்கள், குடும்ப பாரங்கள். ஆமாம், இதான் உண்மை. ஒரு பாத்திரத்தில் ஒளி இருக்கும் அல்லது இருள் இருக்கணும். அந்த பாரத்தை என்றால் நாம் கர்த்தரால் விலையேறப்பட்ட இரத்தத்தினால் அவருக்காக பெரிய நோக்கத்திற்காக நம்மை என்னை உங்களையும் அழைத்திருக்கிறார். இந்த உலகத்தோடு ஒப்பிட்டு நம்ம இன்னைக்கு ஏமாந்துகிட்டு இருக்க கூடாது. தேவன் ஒரு விசேஷ நோக்கத்தோடு எபேசியர் வாசிக்கிறோம், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து சொத்தமாக கரை திரையற்றவர்களாக நிறுத்தி அவரோடு சிம்மாசனத்தில் வீட்டிற்கும் செய்திருக்கிறார். அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த மாறம் வரும்பொழுதுதான் நமக்கு வைராக்கியம் வரும். நமக்கு எல்லாம் தெரியும். தாவீது கோலியாத் சம்பவத்தில் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் நம்ம அடிக்கடி தியானித்திருக்கோம். அது ஒரு காரியத்தை மட்டும் தெரிஞ்சு கொடுவோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் தாவீதுக்கு ஒரு வைராக்கியம். இந்த விருத்த சேதம் இல்லாத பெலிஸ்தியன் எப்படி ஒரு ஜீவனுள்ள தேவனை நிந்திப்பான்? ஒரு நாள் கோலியாத் வந்து நிற்கிறான், பயப்படுறாங்க. ஆனால் தாவீது ராஜா மட்டும் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்களா? தாவீது சரியப்பா, சரி பண்ணான், பையன்தான், ஆடு மேய்க்கிற பையன்தான். விருத்த சேதனம் இல்லாத இவன் ஜீவனுள்ள தேவனை நிந்திப்பதற்கு எம்மாத்திரம். அந்த வைராக்கியம் வந்து பாருங்க. அந்த வைராக்கியத்தில் தான் சவுல் சொல்லாரு, எப்பா நீ போகாத, அவன் பெரிய யுத்த வீரன், நீ சாதாரண ஆளு, உன்னால முடியாது அப்படின்னு பாருங்க. அந்த வைராக்கியம் விடல. என்ன சொல்ல பார்த்தீங்களா? 36ஆம் வசனத்தில் சவுல்ட்ட சொல்லலாம், நான் ஆடு மேய்க்கும் போது ஒரு முறை கராடி வந்தது, ஒரு விஷயம் சிங்கம் வந்துச்சு, அடிச்சு தட்டேன். இப்போ சொல்ல பாருங்க, அந்த சிங்கத்தையும் 36 அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியனாகிய நான் கொண்டே, விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான், அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே. இதில் ஒரு பெரிய ஆழமான ரகசியம் இருக்கு, தெரிஞ்சுக்கணும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய ரகசியம். நான் அடிக்கடி சொல்லுவேன், கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒவ்வொரு வசனங்களும் முதுகெலும்புகள். இன்னைக்கு முதுகெலும்பு இல்லாத பிள்ளைகளாக காணப்படுகிறோம். இந்த வசனம் ஒரு முதுகெலும்பை கொடுக்க பாருங்க. அவன் என்ன சொல்லலாம்? சவுல்ட்ட கரடி வந்து சிங்கம் வந்ததுயா, அவனை வீழ்த்தி தள்ளுனேன், அதே மாதிரி தான் இவனும் விழுந்து விழ போறான். இவனும் அதே மாதிரி தான் விழ போறான். கரடி சிங்கத்தை மாதிரி தான் இவனை அடிக்க போறேன். தேவன் அவருக்கு செய்த பழைய சம்பவங்களை நினைவுக்கு கொண்டு வருகிறான். இதன் ரகசியம். தேவன் அவன் வாழ்க்கையில் செய்த சம்பவங்களை கண்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறான் இல்லையா? எண்ணி எண்ணி துதி செய்வாய் மனமே. கரடிக்கு கொன்னேன், ஜிக்கத்துக்கு கொன்னேன், இவன் ஏமாத்திரம். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ரகசியம் இதுதான். எத்தனையோ பிரச்சனைகள்ல, எத்தனையோ அழுகையில தேவன் நமக்கு உதவி செய்திருப்பார். அதே தேவன் தான் இப்பொழுது இருக்கிற பிரச்சனையிலும் நெருக்கத்திலையும் நமக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கை. இந்த வைராக்கியம் வரும்போது நம்பிக்கை வரும். அதைத்தான் சொல்ல பாருங்க. புதிய ஏற்பாடு பக்தர்களாகிய எனக்கு உங்களுக்கும் பரிசுத்த பவுல் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்ல பாருங்க. கப்பல் சேதம், நாங்கள் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக பிரச்சனை வந்துட்டு, பிரயாண சேதம், தேவன் தப்பு வச்சுட்டாரு, அது தெரியும் நமக்கு. இப்ப என்ன சொல்ல பாருங்க. அவர் சொல்லும் பொழுது, அப்படிப்பட்ட மரணத்தினின்று அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் தான் மத்தேயு சுவிசேஷத்தில் நாளை குறித்து பயப்படாத ஒரே வார்த்தை தான். ஒரே வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை. நாளைய குறித்து கவலைப்படாத, பயப்படாத.
நேற்று என்னை தப்பு வைத்தார், இன்னைக்கும் தப்பு வச்சுக்கிட்டு இருக்காரு, நாளைக்கும் தப்பு வைப்பார். இதாயா கிறிஸ்தவ வாழ்க்கை? 3 கல்ல முடிஞ்சு போச்சு. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. அப்போ என் கண்மர்களே, இந்த தாவீது சொல்ல பார்த்தீங்களா? எனவே அந்த கரடி சிங்கத்தை போல இவனும் வீழ்த்தப்பட போகிறான். ஆமீன், ஆமீன், அல்லேலூயா. எனவே அந்த வைராக்கியம்தான் பரிசுத்த பவுலுக்கும் அந்த விக்கிரகங்களை பார்த்தோன்னு வந்துச்சது. நம்ம இன்னைக்கு பல காரியங்களை பார்க்குறோம், ஒரு வைராக்கியம் வரணும். இன்னைக்கு இந்த கொரோனா வியாதிக்காக போராடி பார்க்குறாங்க, ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒன்று என்ன செய்வோம் என்று தெரியல. பெரிய பெரிய விஞ்ஞானிகளுக்கும் தெரியல, பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கும் தெரியல. ஆனால் இந்த புத்தகத்தை வைத்து இருக்கிற எனக்கு உங்களுக்கும் தெரியும். ரோமர் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. இந்த அழிவிலிருந்து ஜனங்கள் மீட்கப்படுவதற்குள்ள வழியை இந்த வேத புத்தகத்தை வச்சிருக்கிற ஒவ்வொருவரும் அறிவோம். தெரியாது சொல்லிங்களா? நீங்க அதில் படிக்கல. அப்ப நமக்கு ஆண்டவரே, இந்த சத்தியங்கள், இந்த காரியங்கள் உலகத்துக்கு வரவில்லையே, அந்த வைராக்கியம் நமக்கு வரணும். மத்திய 24 எழுதிச்சாரு, அன்னைக்கு ஒன்றும் செய்யலையே. சமீபத்தில் தியானிச்சோம், உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் அவர்களை கிறிஸ்துவுக்குள் தம்மோடு ஒப்புரவாக்கி அந்த ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை நம்மகிட்ட கொடுத்துட்டாரு. நம்ம அந்த உபதேசத்தை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு இருக்கோம். நீ யாரையும் ஒப்புரவாக்கி விடலையே, இன்னும் என்ன பண்ண போறோம் தெரியல. வாசல்கள் அடைபட்டு கொண்டு வருகிறது. இப்ப இருக்கிற இந்த நிலையிலாவது நாம் யுத்த வீரர், முழங்கால் வீரர்களாக கர்த்தருக்கு எதையாவது ஒன்று செய்ய, நம்ம முழங்கால் படியிடாமல் அவரால் ஒன்று செய்ய முடியாது. அவர் சர்வவல்லம் உள்ள தேவன் தான், சர்வவல்லம் உள்ள தேவன். நானும் நீங்களும் முழங்கால் போடாமல் தேவனால் இதையும் செய்ய முடியாது என்று இங்கிருந்து சொல்றேன். ஏன் தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்திற்காக உங்களுடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபிக்க சொன்னார். அவர் நினைச்சாருன்னா ராஜ்யத்தை கொண்டாந்துருக்கலாம். திரளான ஜனங்களை பார்த்து மனதுருகி, அறுவடையின் எஜமான் தமது அறுப்புக்கு ஆட்களை அனுப்பும்படியாக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். ஏன் அவர் நினைச்சா தூதர்கள் அனுப்ப முடியாதா? நம்ம தான் ஜெபிக்கணும். பின்மாறி மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எனக்கு அருமானவர்களே, அவருடைய பெரிய வேலைக்கு இந்த பைத்தியங்களாகிய நானும் நீங்களும் தேவை. அதுக்கு தான் நம்ம ஒரு ஜெபசேனையை உருவாக்கி இருக்கிறோம். இதுக்கு சாதாரண ஆள் போதும், சாதாரண விசுவாசி போதும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ, நமக்கு என்ன பைபிள் தெரியும், நமக்கு என்ன தெரியாது, ஒன்றும் தெரியாது. நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம என்ன வீரனா வரப்போறோம்? எல்லாம் பண்ணிட்டு நம்ம சும்மா இருக்கோம். அப்படி இல்லை. நம்ம எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கோம், எவ்வளவு பாவியா இருக்கோம், நம்ம எப்படி ஜெபம் பண்ண முடியும்? ஒன்று சொல்லட்டுமா? அங்க பரிசேயனும் ஆயக்காரனும் ஆலயத்துக்கு போறாங்க. பரிசேயன் உள்ள போய் கால் மேல கால் போட்டுக்கிட்டு அவன் ஜெப வீரன் பட்டியல் போடுறான். வாரத்துக்கு 4 நாள் உபவாசிக்கேன், தசமா கொடுக்க, அதை செய்கிறேன், இதை செய்கிறேன்ட்டு பட்டியல் போடுறான். ஆனால் வெளியில ஆயக்காரன், பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். இயேசுவை பார்த்தாரு, இங்கே உட்கார்ந்தவர் இறங்கி வெளில போயிட்டாரு. இவன் உள்ள உட்கார்ந்துருக்கான். தன்னை நீதிமான் என்று காண்பிக்க பரிசேயன் உள்ள உட்கார்ந்துருக்கான். இப்போ இயேசுவை அங்கே போட்டாரு, சர்ச்சை விட்டு வெளில போயிட்டாரு. ஆமென். எனவே எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் தேவனுடைய பார்வையில் ஒரு பெரிய ஆயுதம், பெரிய போராடிக்கிறதுக்கு கூர்மையான ஆயுதங்களாக, இயந்திரங்களாக உங்களை உருவாக்க தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். உங்க ஒரு வேலை மட்டும் நீங்கள் அர்ப்பணிக்கணும். என்ன பண்ண போறோம் தெரியாது, என்ன செய்ய போறோம் தெரியாது.
தேவனுடைய திட்டம் ஒரு ஜெபசேனை சபையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, அதைத்தான் எஸ்தர் பாருங்க, செத்தாலும் சாகிறேன், வைராக்கியத்தை பார்த்தீங்களா? செத்தாலும் சாகிறேன், என் ராஜாவிடம் பிரவேசித்து ஜனங்களுக்காக, யூத ஜனங்களுக்காக மன்றாடுவேன், செத்தாலும் சாகிறேன். என்ன வைராக்கியத்தை பார்த்தீங்களா? அந்த வைராக்கியம் நமக்கு வேண்டும். இந்த பாரமும் வைராக்கியமும் இருந்தால், நல்ல கவனிங்க, இந்த பாரம் வைராக்கியம் இருந்தால் தானாகவே விருப்பம் வந்துவிடும். இதான் ரகசியம். இந்த 3 சுபாவங்களும் ஒன்றை ஒன்று சார்ந்தது. நீ பாரப்பட்டியனா தன்னை போலே வைராக்கியம் வரும். இந்த பாரமும் வைராக்கியம் இருந்தால் விருப்பம் தன்னை போலே வரும். ஏன் தெரியுமா? பிலிப்பியர் அடிக்கடி வாசிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வாசிப்போம் 12-13. நீ நடுக்கத்தோடும் பயத்தோடும் பிரயாசப்பட்டால் தேவன் அவருடைய சித்தத்தை, விருப்பத்தை உன்னில் உருவாக்க வல்லவராக இருக்கிறார். இது சத்தியம். நீ நடுக்கத்தோடு, பயத்தோடு, ஒரு பாரத்தோடு, வைராக்கியத்தோடு செயல்பட்டியனா அவருடைய சித்தம், விருப்பம் உனக்குள் உருவாகும். என்ன சித்தம்? நீ ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். உன்னை ஆசாரியராக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஜனங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த சித்தத்தை அவர் உண்டு பண்ணுவார். அந்த விருப்பம் தானாக வரும். ஜெபிக்க வேண்டும் என்ற விருப்பம். இதெல்லாம் பாரம் வரணும். கண்களை ஏறெடுத்து பார்க்கணும். சும்மா நம்ம குடும்பம், நம்ம காரியங்கள், பிள்ளை குட்டிகள், இப்படி நம்ம வேலை, நம்ம அக்கௌண்ட்டு, பாஸ்புக்கு எதான் பார்க்குறோம். இன்னைக்கு அடுத்த நம்ம பிள்ளைக்கு என்ன பண்ணுவோம், பிள்ளைக்கு என்ன பண்ணுவோம், 3-4 தலைமுறைகளுக்கு சொத்து சேர்த்துக்கிட்டு இருக்கோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், இருக்க சொத்து 3-4 தலைமுறைக்கு இருக்கும். என்ன ஜெபம் பண்ணுவோம்? அன்றனுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். மாய்மானமான வாழ்க்கை. ஆமேன், ஆமேன். தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு பார்வை. ஏறெடுத்து பாருங்கள். பாரம் வைராக்கியம் பிடிக்கும். தன்னை போலே தேவன் விருப்பத்தை கொடுப்பார். நடுக்கத்தோடும் பயத்தோடும் பிரயாசப்படுங்கள். அவர் விருப்பத்தை உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். நீ பரிசுத்தமாக இருப்பதற்கு, மற்றவர்களை மன்னிப்பதற்கு, சமாதான சந்தோஷமாக இருக்க நீ பிரயாசப்படு. அவர் அதை செய்வார். ஏனென்றா அவர் சொல்லியிருக்காரு, நானே உன்னை பரிசுத்தப்படுத்தும் கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. எனவே எனக்கு அருமையானவர்களே, இந்த விருப்பமில்லாத ஜெபம் வீண். விருப்பமில்லாத ஜெபம் வீண். அங்கே ரோமர்ல 10ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்ல பாருங்க. ரோமர் 10:1 பவுல் சொல்ல, சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பம். நம்பர் 1, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது விருப்பம். அதற்கு பிறகுதான் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. உள்ளத்தில் விருப்பம் இல்லாம ஜெபம் பண்ற பாருங்க, வேண்டுதல் பண்ற பாருங்க, வீண். கூரைக்கு மேல போகாது. இன்னைக்கு ஜெபங்கள் அப்படிதான் இருக்குறாங்க. விருப்பம் இருக்காது, விருப்பம் இருக்காது. இந்த பார வைராக்கியத்தோட ஐயோ ஜனங்கள் அழிந்து போகிறார்களே, தேவன் தான் பார்க்கிறாரு. நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு ஏன் ஜெபத்துக்கு போறோம் தெரியுமா? யோபு சிநேகிதனுக்காக ஜெபித்தால் இரட்டத்தின் ஆசீர்வாதம், சிறையிருப்பு நீக்கப்பட்டது. நம்மளும் போய் தேசத்துக்கு ஜெபம் பண்ணுவோம். இப்படிதான் நமக்கு ஜெபம் பண்ண போறோம். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு எதுக்காக தேசத்துக்காக ஜெபம் பண்ண போறோம்? யோபு சிறையிருப்பு மாறியது சிநேகிதனுக்காக ஜெபம் பண்ணும் போது. இதுவரை ஜெப அழைப்புக்கு அதை வசனத்தை போட்டுவோம். அப்ப நம்ம போற நோக்கம் என்ன நோக்கம்? நம்ம சிறையிருப்பு மாறணும், இரட்டத்தின் ஆசீர்வாதம். விருப்பம் அதான் முக்கியம். அதைத்தான் பார்க்கிறாரு. வேதத்தை திருப்புங்க, வேதத்தை திருப்புங்க. 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரத்தில் அங்க நமக்கு அந்த பகுதி தெரியும். சாலமன் ராஜா
ஞானத்தை கேட்டாரு, அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரு என்ற சம்பவம் நமக்கு தெரியும். அந்த 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் என்ன சொல்ல பாருங்க. அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும். எந்த விருப்பம்? ஜனங்களை நடத்த வேண்டும் என்ற விருப்பம். அந்த விருப்பத்தை தேவன் பார்க்கிறாரு. இந்த இன்னைக்கு ஜெபசேனையில் நான் சேர சொல்றேன், உங்களை கட்டாயப்படுத்தல. ஒருவேளை ஜெபசேனையில் சேர்ந்தா நம்ம சபையில் கொஞ்சம் முக்கியமாக செயல்படலாம், நமக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் இருக்கும், ஐயா கொஞ்சம் நம்மளை இது பண்ணுவார், அது வேண்டாங்க. விருப்பம். இவன் கேட்டான், ஞானத்தை கேட்டான். ஆனாலும் தேவன் என்ன சொல்ல பார்த்தீங்க, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியால். ஏன்னா அதுக்கு அந்த 1 நாளாகமம் 28 முந்தின பக்கத்தை பாருங்க. 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரத்தில் சாலமோனுக்கு நம்ம தேவனை பற்றி சொல்லிக் கொடுக்காரு. சாலமோனுக்கு தாவீது ராஜா நம்ம தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை சொல்லிக் கொடுக்காரு. 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். அவர் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். நம்ம ஜெபசேனையில் சேர்றோம், ஜெபிக்க வரோம்னா என்ன பாரத்தோடு என்ன நோக்கத்தோடு நீ வாரங்கத அவர் பார்க்காரு. இங்க சாலமன் சொல்றாருயா, நீ உனக்கு ஐஸ்வர்யத்தை கேட்கிறப்பா, நீ கேட்ட ரைட்டு. ஆனாலும் அவர் பாருங்க, உன் இருதயத்தில் இந்த விருப்பம் இருந்தது. ஏனென்றால் அந்த சாலமன் ராஜாவுடைய ஆத்ம பாரத்தை தேவன் அறிந்திருந்தார். 1 ராஜாக்கள் என்ன, தேவன் ஒவ்வொருவருடைய இருதயத்தின், நான் வாசித்தோம், இருதய எண்ணங்களின் நினைவுகளின் தோற்றத்தை. பிரதர் எங்க போறீங்க? சும்மா போறேன். சிஸ்டர் எங்க போறீங்க? சும்மா போறேன். சும்மா போக மாட்டாங்க, ஒரு பெரிய வேலையை வச்சுட்டு போவாங்க. நம்மகிட்ட சொல்லிடுவாங்க சும்மா போறேன். அந்த இருதயத்தில் அவங்க என்ன நோக்கம் வச்சிருக்காங்க தேவன் அறிவாராம். அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பாக நாம் அவரை சேவிக்கிறோம். இந்த எண்ணம் இருக்கணும். ஆலயத்தில் வந்து உட்கார்ந்த உடனே அது பெரிய காரியம் இல்லை. இன்னைக்கு அப்படிதான் ஆலயம் நிரம்பி வழியுது. உன் இருதயத்தை அவர் கூர்ந்து பார்க்கிறார். மனிதனோ முகத்தை பார்க்கிறான், நான் இருதயத்தை பார்க்கிறேன். அப்போ இருதயத்தில் அந்த விருப்பம், இந்த விருப்பம் நமக்கு வேணும். இது ஒரு சுபாவம். இது தானாக அவரே கொடுக்காரு விருப்பம். இது நம்ம வராது. இந்த பாரம் வைராக்கியம் வரும்பொழுது தானாக விருப்பத்தை கொடுக்காரு. இங்க சாலமன் ராஜாவுடைய இருதயத்தில் அந்த விருப்பம் இருந்த கண்டுகிட்டாரு. ஏனென்றால் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் அந்த சாலமன் ராஜாவுடைய பாரத்தை தேவன் உணர்வார். ஆத்தும் பாரத்தை. பெரிய ஆலயத்தை கட்டினாரு. ஆலயத்தை கட்டி போய் ஜோம் பண்ணாரு. இந்த ஆலயத்தில் எப்பொழுதும் கண்கள் கவனிச்சிருக்கணும். நான் ஜோம் பண்ணும்போது என் விண்ணப்பத்தை அங்கீகரிக்கணும். என் இஸ்ரேல் பிள்ளைகள், என் ஜனங்கள் வந்து இங்கே மன்றாடும் பொழுது அவர்களை மன்னித்து அவர்களுக்கு தயவு செய்யணும். அது மட்டுமல்ல என்ன சொல்ல பாருங்க. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 41 வாசிக்க பாருங்க. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜாதியல்லாத அந்நிய ஜாதியார் உமது மகத்துவத்தை நாமத்தை நம்பி இந்த இடத்துக்கு வந்தால், அப்படி கொத்த அந்நிய ஜாதியாரும் உமது நாமத்தை நிமித்தம் தூர தேசத்திலிருந்து வந்து இந்த ஆலயத்துக்கு நேராக விண்ணப்பம் பண்ணினால், அந்த அடுத்த வசனம் கடைசி பகுதி, அந்த அந்நிய ஜாதியான் உம்மை நோக்கி வேண்டுவதன்படி எல்லாம் நீ செய்ய வேண்டும். இந்த பாரத்தை புரிஞ்சிருக்காரு பார்த்தீங்களா? ஆலயத்துக்கு கேட்டாரு. ஆலயத்தில் நீர் எப்பொழுதும் ஜோபத்துக்கு பதில் கொடுக்கணும். என் பிள்ளைகள்லாம் வந்து அழுவாங்க, கதறுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஆலயத்துக்கு வெளியா போயிட்டு இருப்பான் அந்நியன் ஒருத்தன். அவன் ஏதோ வழிபோக்கா போவான். அவன் இந்த ஆலயத்தை பார்த்து உம்முடைய மகத்துவத்தை பார்த்து மனசுகளை வேண்டிக் கொள்ளுவான். அதற்கு நீர் பதில் செய்யும். அப்ப அவனுக்கு என்ன பாரம் பார்த்தீங்களா? இதுதான் கர்த்தரை மட்டும் எதிர்பார்க்காரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, இந்த தொழுவத்தில் உள்ள ஆடுகளையும் உள்ளே கொண்டு வர வேண்டும்.
இன்னைக்கு ஒரு ஆடு உள்ள இருக்கு, 99 ஆடு வெளில இருக்கு. அவர் கரிசனை வெளியே உள்ள ஆடுகள் மேல தான். அப்ப சாலமன் ராஜாவுக்கும் இந்த ஆலயத்துக்கு வெளியில போறான் பாருங்க. இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய பாரம் பற்றி பிடிச்சது. ஆண்டவரே, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பரவாயில்ல, இந்த நெருக்கடி காலத்தில் சபைகள் மூடப்பட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் நல்ல நமக்கு உபகரணங்கள் கொடுத்திருக்காரு. வாட்ஸ்அப்பு, ஜூம், இன்னும் பல இன்டர்நெட்டு, தொலைக்காட்சி, பல விதங்களை கொடுத்திருக்காரு. ஊழி நடக்குதுன்னு நினைக்கிறோம். அந்த வசதி இல்லாத, வலதைக்கும் இடதைக்கும் வித்தியாசம் தெரியாத சாதாரண விசுவாசி என்ன பண்ணுவான்? நம்ம கிராமத்தில் எல்லாரும் இந்த செய்தியை கேட்க முடியலையே. அப்போ அப்படி இருக்கும் பொழுது ஆலயத்துக்கு வெளியில உள்ளவங்க, பட்டணத்தில் நிறைய பார்ப்பேன், ஆலயத்துக்கு வெளியில பார்த்தீங்கன்னா போறவங்கெல்லாம் அந்த ஆலயத்து வாசல் செருப்பை கலத்தி போட்டு சிலுவை போட்டு போவாங்க. அவன் பாரத்தை பார்த்தீங்களா? அப்போ இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இந்த ஆலயம் மூடி இருப்பதனால எவ்வளவு பெரிய நஷ்டம். ஆண்டவரே, எங்கள் ஆலயங்களை விரைவாக திறந்தருளும். சங்கீதம் 133 ஆசீர்வாதங்களை நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம். என்ன ஆசீர்வாதம்? இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் கூடுவது எவ்வளவு நன்மையும் இன்பமானது. அது ஆரோன் சிரசில் ஊற்றப்பட்ட தைலம் அங்கே வழியாக வடிக்கிறதா. அங்கே ஜீவனும் ஆசீர்வாதம் உண்டு. அந்த ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டிருக்கிறோம். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நாம் யுத்த வீரர்களாக செயல்படுவது கட்டாயம். இது நமக்கு விருப்பம் இல்லை, கட்டாயம். நம்ம விழுந்த கடமை. ஆசாரியர்கள், ராஜாக்கள் என்று ஆளுக்கு செய்கிறவர்கள், சட்டத்திட்டத்தை போடணும், சுவிசேஷத்தை சொல்லணும். ராஜாக்கள், ஆசாரியர்கள் ஜனங்களுக்காக மன்றாடணும். அப்போ இந்த 3 சுபாவங்கள் இது ஒன்றன் பின் ஒன்றாக தானாக வரும். முதலாவதாக வர வேண்டியது பாரம். நம்ம வீட்டில் ஒரு சின்ன காரியம்னா, நம்ம பிள்ளை ஒரு 10 மார்க் குறைஞ்சி போச்சு, நேற்று ஒருத்தங்க +2 ரிசல்ட்டு போனது, மார்க் ஒரு 50 மார்க் குறைஞ்சி போச்சு ஒரு பொண்ணு. என்ன பாரம் அவங்களுக்கு! அந்த பாரம் இன்னைக்கு நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கா? இந்த பாரம் இருந்தால் தேவன் வைராக்கியத்தை கொடுப்பார். வைராக்கியம் இருந்தால் விருப்பத்தை தேவன் உண்டு பண்ணுவார். நாமும் சிறு கருவிகளாக செயல்பட்டு பெரிய ஆசீர்வாதத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாக மாற முடியும். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கின்ற தகப்பனே, அப்பா, நாங்கள் எங்கள் சபை தேசத்தின் எழுப்புதலுக்காக ஒரு சிறு கருவியாக எங்களை அர்ப்பணிக்க முன் வந்திருக்கிறோம். நாங்கள் தியானித்த இந்த 3 சுபாவங்களையும் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இது நாங்கள் பிரயாசப்படும் பொழுது நீர் ஒரு சித்தத்தை எங்களை நிறைவேற்ற வல்லவர் என்று தியானித்தோம் ஐயா. ஒரு பாரத்தை நாங்கள் அடைய ஆண்டவரே நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. அப்பா, அந்த பாரம் எங்களை பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரே. அந்த பாரம் வரும் பொழுது வைராக்கியத்தை பெற்றுக் கொள்கிறோம் என்பதை வாசித்தோம். அந்த வைராக்கியம் வரட்டும் ஆண்டவரே. அந்த பாரமும் வைராக்கியமும் நிரம்பும் பொழுது ஜெபிக்கிற ஒரு விருப்பத்தை நீர் எங்களுக்குள் உண்டு பண்ண போகிறீர்கள். ஏனென்றால் நீர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிற ஆண்டவரே, தாவீதின் குடும்பத்தார் மேல் விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவே. அந்த விண்ணப்பத்தின் ஆவியை எங்களுக்குள் ஊற்றும், பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவேன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு சதா காலங்களிலும் நிறைவாக நிலையாக இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.